Good morning, champion. This is Professor Aswaran from Government College of Technology. I am my taking champions season along. இப்போ கேட் 2008 கேட்கப்பட்ட கேள்வி தான் பார்க்க போகிறோம். ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல் ஸ்ப்ரிங்ஸ் டாபிக் கேட்கப்பட்ட கேள்வி. இப்போ இதில் வந்து கம்ப்ரஸர் ஸ்ப்ரிங் கொடுத்துருக்காங்க. அது மியூசிக் ஒயருக்கு செய்யறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. 20 mm டயா இருக்குது. சியர் ஸ்ட்ரென்த் சியர் மாடல்ஸ் 800 MPa 80 GPa. மீன் காயில் டயா வந்து 20 mm சொல்லிட்டாங்க. மீன் காயில் டயா 20 mm சொல்லிட்டாங்க. ஃப்ரீ லென்த் வந்து 40 mm இருக்கலாம். நம்பர் ஆஃப் ஆக்டிவ் காயில் 10 இப்படிலாம் சொல்லிட்டு மீன் காயில் டயா மட்டும் 10 mm ரெடியூஸ் பண்ணுறாங்க. ஸ்டிஃப்னஸ் என்ன ஆகும் அப்படின்றது சொல்கிறாங்க. மீன் காயில் டயா மட்டும் பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு டிக்யூ வருது. அது எத்தனை மடங்குன்னா 20லேருந்து 10. 10 வந்து 20 mm இருக்குது. டி வந்து அதை வந்து 10 மாற்றிருக்காங்க. அப்போ என்னன்னா 2 மடங்கு குறைச்சிருக்காங்க. 20 வந்து 2 மடங்கு 2 குறைச்சிருக்காங்க. 2 மடங்கு குறைச்சிருக்காங்க. ஸோ இது 2 மடங்கு குறைச்சா என்ன ஆகும்னா 1/2dq அப்படின்னு போட்டுக்கணும். 2 மடங்கு குறைச்சிருக்காங்கன்னா அப்போ வந்து என்னன்னா இட் இஸ் d/2 அப்படின்னு போட்டுக்கணும். 1/d/2 அப்போ அந்த 2q வந்து 8/dq ஆகும். ஓகே வந்து என்ன ஆகுது 1/dq ஆகுது 8 ஆகுது. அப்போ when d is decreased by 2 times, k will be increased by 2q times. அப்போ 8 times. பார்த்தோம்னா 8 மடங்கு அப்படின்னு போடலாம். இன்க்ரீஸ் பை 8 times. ஏன் இன்க்ரீஸ்னா இது கீழே இருக்கு, அது மேலே இருக்கு. இது குறைச்சா அது ஏறும். அது மட்டும் இல்லாமல் இது அடுக்கு 3 இருக்குது. அதனால அடுக்கு 3 அப்படின்னு போட்டு 8 times அப்படின்னு சொல்லுவாங்க. இது சூப்பரான கேள்வி. இல்லை இல்லைன்னா irrelevant டேட்டா ஃப்ரீலேருந்து தேவையில்ல, நம்பர் ஆஃப் ஆக்டிவ் காயில் தேவையில்ல, ஷியர் மாடுலஸ் ஷியர் ஸ்ட்ரென்த் எதுவுமே தேவையில்லாத நிறைய டேட்டா கொடுத்து நம்மளை வந்து ஓசிடியை வச்சு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்கான இது வந்து இந்த மாதிரி கொஸ்டின் வந்து அடிக்கடி காம்படிட்டிவ் எக்ஸாம் எதிர்பார்க்கலாம். மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஸ்டின்ஸ். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.